காட்சி 1. காட்டில் ஒரு புல்வெளி. சூரிய ஒளி படர்ந்திருக்கிறது. முயல் குதித்துக் கொண்டு விளையாடிக் கொண்டிருக்கிறது. ஆமை மெதுவாக நடந்து வருகிறது. முயல் துள்ளிக்கொண்டு பெருமையாக சோகஸ்மெலி. ஹா ஹா ஹா! பார் ஆமையே, நான் எவ்வளவு வேகமாக ஓடுகிறேன். ஒரு கண்ணிமைக்குள் இந்த புல்வெளியைச் சுற்றி வந்துவிடுவேன். நீயோ ஒரு அடி எடுத்து வைக்கவே நேரம் ஆகிறது. உன்னைப் போல் மெதுவாக நடப்பவரை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. ஆமே அமைதியாக தலையே தூக்கி சிரித்துக்கொண்டு சோகஸ்மெலி. ஆமாம் முயலே, நீ உண்மையிலேயே வேகமானவன்தான். உன் கால்கள் காற்றை விட விரைவானவை. ஆனால் வேகம் மட்டுமே எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறதா என்று எனக்குத் தெரியவில்லை. முயல் நிற்காமல் குதித்துக் கொண்டே சோகஸ்மெலி. என்ன சொல்கிறாய்? வேகமில்லாமல் என்ன சாதிக்க முடியும்? நான் தான் காட்டிலேயே வேகமானவன். யாராவது என்னை முந்த முடியுமா? ஹா ஹா! ஆமே அசைவில்லாமல் சோகஸ்மெலி. சரி, அப்படியானால் ஒரு சவால் வைப்போமா? நாம் இருவரும் ஓட்டப்பந்தயம் வைத்து யார் வேகமானவர் என்று பார்ப்போமே. முயல் வயிறு குலுங்க சிரித்து சோகஸ்மெலி. நானா? உன்னோடு பந்தயமா? ஹா ஹா ஹா! நீ இன்னும் பாதி தூரம் வருவதற்குள் நான் இலக்கை அடைந்து திரும்பி வந்து உன்னை எதிர்கொண்டு விடுவேன். சரி, ஏற்றுக்கொள்கிறேன். யார் தோற்கிறோம் என்று காட்டிலேயே அனைவரும் பார்ப்பார்கள். காட்சி 2. பந்தய தொடக்கம். ஒரு பெரிய மரத்தடியில் தொடக்கப் புள்ளி. இலக்கு தூரத்தில் ஒரு பாறை. பிற விலங்குகள், நரி, அணில், பறவைகள் கூடி நிற்கின்றன. நரி நடுவராக சோகஸ்மெலி. சரி, பந்தய விதிகள் தெளிவு. தொடக்கம் இங்கிருந்து, இலக்கு அந்த பெரிய பாறை. யார் முதலில் தொட்டு வருகிறாரோ அவர் வெற்றி. தயாரா? முயல் கால்களை உதைத்துக் கொண்டு சோகஸ்மெலி. நான் எப்போதும் தயார். ஆமே, உனக்கு இன்னும் நேரம் வேண்டுமா? ஹா ஹா! ஆமே அமைதியாக சோகஸ்மெலி. இல்லை, நானும் தயார். நரி. 1 2 3 ஓடுங்கள்! முயல் மின்னல் வேகத்தில் பாய்ந்து முன்னால் செல்கிறது. ஆமை மெதுவாக, ஆனால் உறுதியாக நகர ஆரம்பிக்கிறது. முயல் ஓடிக்கொண்டே திரும்பி பார்த்து கத்தி சோகஸ்மெலி. பார்த்தாயா ஆமையே? நான் ஏற்கனவே பாதி தூரம் வந்தாச்சு. நீ இன்னும் தொடக்கத்திலேயே இருக்கிறாய். காட்சி 3. பாதியில் ஒரு பெரிய புதர் அருகே. முயல் முன்னால் வந்து நிற்கிறது. முயல் மூச்சு வாங்கி திரும்பி பார்த்து, ஆமை எங்கே? இன்னும் தெரியவே இல்லையே. இலக்குக்கு இன்னும் கொஞ்சம் தூரம்தான் இருக்கு. ஆமை வருவதற்கு இன்னும் நிறைய நேரம் ஆகும். அதுவரை கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். ஒரு சின்ன தூக்கம் போட்டுவிட்டு அது நெருங்கும்போது மறுபடி ஓடிவிடலாம். எனக்கு எப்படியும் வெற்றி உறுதி. முயல் புதரடியில் சுருண்டு படுத்து உடனே தூங்கிவிடுகிறது. தொலைவில் ஆமை மெதுவாக நகர்ந்து கொண்டிருப்பது தெரிகிறது. காட்சி 4. ஆமை இலக்கை நெருங்குகிறது. சூரியன் மேலே ஏறியிருக்கிறது. ஆமை தனக்குத்தானே மெல்லிய குரலில் சோகஸ்மெலி. மெதுவாகத்தான் போகிறேன். ஒவ்வொரு அடியும் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நிற்கவில்லை. ஒரு அடி, இன்னொரு அடி. இலக்கு நெருங்கிவிட்டது. ஆமை தொடர்ந்து நகர்ந்து இலக்கான பாறையை தொடுகிறது. பிற விலங்குகள் ஆச்சரியத்துடன் கைதட்டி கூச்சலிட்டு சோகஸ்மெலி. ஆமை வென்றுவிட்டது. நம்ப முடியவில்லை. ஆமைதான் முதலில் வந்துவிட்டது. அணில். முயல் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறதே. காட்சி 5. முயல் திடுக்கிட்டு எழுந்து ஓடி வருகிறது. முயல் தூக்கம் கலைந்து கண்களைத் துடைத்துக் கொண்டு சோகஸ்மெலி. என்ன? எவ்வளவு நேரம் தூங்கினேன்? ஆமை இன்னும் வரவில்லையே. சரி, இப்போது ஓடி முந்திவிடலாம். முயல் வேகமாக ஓடி இலக்கை நோக்கி வருகிறது. அங்கு ஆமை அமைதியாக அமர்ந்திருக்கிறது. பிற விலங்குகள் சிரித்துக் கொண்டிருக்கின்றன. முயல் மூச்சிறைத்து நின்று ஆச்சரியத்துடன் சோகஸ்மெலி. ஏ, எப்படி? டி, நீ எப்போது வந்தாய்? நான் தூங்கியது இவ்வளவு நேரமா? இது சாத்தியமே இல்லையே. ஆமை மெதுவாக சிரித்துக் கொண்டு சோகஸ்மெலி. நான் மெதுவாகத்தான் வந்தேன் முயலே. ஆனால் ஒரு கணம் கூட நிற்கவில்லை. நீ தூங்கியபோது நான் தொடர்ந்து வந்தேன். வேகம் மட்டும் போதாது. தொடர்ந்து முயற்சி செய்வதும் வேண்டும். முயல் தலைகுனிந்து சோகஸ்மெலி. நீ சொல்வது சரிதான்.
நான் பெருமை அடித்து இலகுவாக எடுத்துக்கொண்டேன். இனிமேல் அப்படி நடந்து கொள்ள மாட்டேன். காட்சி 6. அனைவரும் சூழ்ந்து நிற்கின்றனர். நீதி காட்டப்படுகிறது. குரல்: நீதி சொல்லும் சோகஸ்மெலி. வேகமாக இருந்தாலும் பெருமை கொண்டு ஓய்வெடுத்தால் தோல்விதான். மெதுவாக இருந்தாலும் தொடர்ந்து உழைத்தால் வெற்றி நிச்சயம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.